பெரியவர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்னைக்கு கூட சில இடங்கள்ல அப்பாவுக்கு கடைசி மகன்தான் அந்திம காரியங்களை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு முறை உண்டு. தாய்க்கு தலைமகன், தந்தைக்கு கடைமகன்னு சொல்லுவார்கள். அந்த முறை இந்த மாற்றத்திலிருந்து தான் வந்திருக்கணும். பரதன் எப்பேற்பட்டவன் என்பதை நமக்கு காட்டுகிற ஒரு இடமாக கம்பருடைய இந்த மாற்றம். இதுக்கான க்ளூவையும் கம்பர் அங்கேருந்து தான் எடுக்கிறார். வால்மீகியில் இதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. வால்மீகியில் ஒரு விஷயம் நடக்கிறது, அங்கேயும் சொல்கிறார். தசரத சக்கரவர்த்தி தவிக்கிறார், கதறுகிறார். கடைசி தருணத்தில் தசரத சக்கரவர்த்தி அழுது கொண்டே இருக்கும்போது கோசலை அந்த பக்கம் உட்காந்துட்டுருக்கா, இந்த பக்கம் வசிஷ்டர் நிற்கிறார். அப்போ என்ன சொல்லிடுறார் சக்கரவர்த்தினா, கைகேகியும் அங்கே நிற்கிறா. வால்மீகியில் என்ன ஆகும்னா கைகேகியும் வந்து நிற்பா. அட கைகேகியே, இனிமேல் நீ எனக்கு மனைவி இல்லை, நான் பாரியா அப்படின்னே சொல்லிடுவார். நான் பாரியா, நீ எனக்கு மனைவி இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. அதே மாதிரி இந்த பரதன் இருக்கானே, ஒருவேளை இந்த பரதன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வான் என்றால், மகன் இல்லைன்னு துறக்கலை, எப்படி சொல்லிடுறார்னா, இந்த ராஜ்யத்தை பரதன் ஏற்றுக்கொள்வான் என்றால் அவன் எனக்காக செய்யக்கூடிய அந்திம காரிய தர்மம் எதுவும் என்னை சேராது. பிள்ளை அப்பாவுக்கு காரியம் பண்ணும்போது பிள்ளை பண்ணுற அந்த புண்ணியமெல்லாம் அப்பாவினுடைய ஆன்மாவுக்கு தானே போய் சேரணும், அதுதானே கணக்கு. என்ன சொல்லிடுறார், இவன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுப்பான் பரதன்னு சொன்னால் அந்த பரதன் செய்கிற எந்த புண்ணியமும் எனக்கு வந்து சேராது. அதே மாதிரி ராமன் காட்டுக்கு போகிறது சரின்னு பரதன் நினைப்பானே என்றால் அவன் செய்கிற எந்த செயலும் எனக்கு சொந்தமான செயலாக இருக்காது. டைரக்டா பரதன் மகன் இல்லைன்னு சொல்லாம, ஒருவேளை ராமன் காட்டுக்கு போறத பரதன் அப்ரூவ் பண்ணினா அவன் எனக்கு ஹீஸ் அட் அ டிஸ்டன்ஸ். இந்த ராஜ்யத்தை அவன் ஏத்துண்டா ஹீஸ் அட் அ டிஸ்டன்ஸ். கொஞ்சம் குழப்பமா இருக்கு. தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய அந்த ஆதங்கத்தில், தன்னுடைய தவிப்பில் கொஞ்சம் குழப்பமாக இப்படி சொல்லிட்டாருங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இருந்தால் கூட வாசகர்களாக இதை பார்க்கும்போது, இந்த காப்பியத்தை அனுபவிக்கும் போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. தசரத சக்கரவர்த்தி ஏன் இப்படி ரெண்டுங்கட்டானா சொல்லிட்டு போயிட்டாருன்னு தோன்றுறது. இப்போ கம்பர் என்ன பண்ணிட்டார்னா, இதை ரொம்ப அழகா, இந்த கைகேயி எனக்கு மனைவியும் இல்லை, பரதன் எனக்கு மகனும் இல்லை. சரி, இப்படி பண்ணினாரே, இப்படி ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தினால கதைப்போக்கில் என்ன வரும் அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய வாலி சொல்கிறான். ராமபாணம் வாலி நெஞ்சை தைக்கிறது. ராமபாணத்தை அப்படி கையில் எடுத்து பார்த்துட்டான், அது ராமனுடைய பாணம்னு தெரிஞ்சு போச்சு. ராமபாணம்னு தெரிஞ்ச உடனே எதிரில் நிற்கிற ராமர் வந்துடுறார். ராமர் மரத்துக்கு பின்னால் நிற்கிற ராமர் எப்போ ராமபாணத்தை அவன் கையில் எடுத்துட்டானோ எவிடன்ஸ் கிடைச்சாச்சு, அதில் ராமன்னு போட்டிருக்கு. இனிமே என்னத்துக்கு மரத்துக்கு பின்னால் மறைஞ்சு நிற்கணும், அதுதான் எடுத்துட்டா ராமன்னு பார்த்துட்டானேன்னு முன்னால் வந்து நிற்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்டான், ராமனா வந்திருக்க, தசரத சக்கரவர்த்தியின் மகனா வந்திருக்க, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மகனே, நீ பரதன் முன் தோன்றினாயே. பரதன் மாதிரி ஒருத்தனுக்கு நீ அண்ணனா? அவன் எப்பேற்பட்ட பரதன்? அண்ணனுக்கு ராஜ்யம் இல்லைங்கிறதுக்காக அவன் போய் நந்தி கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கானே, அந்த பரதனுக்கு நீ அண்ணனா? என் மேலே மறைஞ்சிருந்து அம்பு போடுறியே. உங்கள் அப்பா என்ன பண்ணினார் தெரியுமா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். அது என்ன வாய்மையும் மரபும் காத்து? வாய்மை காப்பாற்றினார், தன்னுடைய உயிரை விட்டதுனால வாய்மை காப்பாற்றினார். ஏன்னா வாய்மையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ராமன் காட்டுக்கு போகிறத அவரால் பார்க்க முடியாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். கைகேயிக்கு வாக்கு கொடுத்தாச்சு, அந்த வாக்கை காப்பாற்றிட்டு தன்னுடைய மகன் காட்டுக்கு போவதை சகிக்க முடியாத நிலையில் இறந்து போனார். வாய்மை காப்பாற்றினார். சரி, அது என்ன மரபும் காத்து? அந்த இடத்துல தான் கம்பர் அங்க பண்ணின மாற்றம் வந்து நிற்கிறது. சாதாரணமாக ஒரு நாட்டில் மூத்த மகன் தான் பட்டத்துக்கு வரணும், அதுதான் மரபு. மூத்த மகன் பட்டத்துக்கு வர முடியல, அதுக்கு அப்பாவே காரணமாயிட்டா
மரபு மீறல். இப்போ என்ன பண்ணிட்டார் தசரத சக்கரவர்த்தினா, பரதன் எனக்கு மகன் இல்லைன்னு சொன்னதுனால பரதன் ஹேஸ் நோ லீகல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் ராஜ்யம். டெக்னிக்கலாக அங்கே ஒரு இஷ்யூ வந்து நிற்கிறது. இவனால் பெற்றுக்கொள்ள முடியுமா? கைகேகி வாங்கின வரத்தினால வேணா அவனுக்கு அந்த ராஜ்யம் போகுமே தவிர, அப்பாவினுடைய ராஜ்யம் என்கிற வகையில் மகனுக்கு அது நேரடியாக போக முடியாதபடிக்கு அவன் மகன் இல்லைன்னு சொல்லிட்டாரப்பா. உங்க அப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய உயிரை கொடுக்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனதுனால வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் அந்த அப்பாவுக்கு பிள்ளைதானா மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து போட்டேன்னு கேள்வி கேட்கிறான். ஒரு சின்ன மாற்றத்தை அங்க கொண்டு வருவதனால காப்பிய போக்கில் ஒரு பெரிய மாற்றத்தையே கம்பர் செய்து விடுகிறார். இதோட இந்த மாற்றத்திற்கான எக்ஸ்பான்ஸ் நிக்கல. கதை தொடர்ந்து நடக்கிறது. தசமுகன் அழுகிறான். சீதை அக்னியில் இறங்குகிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் சீதையை சமாதானப்படுத்துவதற்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இறங்கி வருகிறார். இது கம்பரில் வரக்கூடிய காட்சி. தசரத சக்கரவர்த்தி வருகிறார். தேவர்கள்லாம் சொல்லுகிறார்கள், போய் உன்னுடைய மருமகளை நீ சமாதானப்படுத்து, அவள் நெருப்பில் இறங்கி இருக்கிறாள், நெருப்பிலே இருந்து அக்னி தேவனே கொண்டு வந்து அவளை மேலே விட்டுவிட்டான், இருந்தாலும் நெருப்பில் இறங்கியதில் அவளுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கும், நீ போய் சமாதானப்படுத்துன்னு சொல்ல தசரத சக்கரவர்த்தி வரார். வந்து சொல்கிறார், அம்மா வருத்தப்படாத, தங்கத்தை நெருப்பில் போடுறது, தங்கத்தை ஸ்புடம் போடுவது, தங்கத்தை பளபளப்பாக ஆக்குவதற்காக பொன்னை தீயிடை பெய்தல் தப்பில்லம்மா, நீ பொன் நீ தங்கம், அதனால் இப்படி நடந்ததுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு மகன்கிட்ட வந்து நிற்கிறார், ராமர்கிட்ட. அவருக்கு சந்தோஷம். ஏன்னா யாருமே எதுவும் பண்ண முடியாத தசமுகனை தன்னுடைய மகன் அழித்து விட்டாங்கிறதுல சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் வந்து நின்று அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரிஸ்டிக் அங்கே வெளிப்பட வேண்டுமா இல்லையா? அது வெளிப்படுகிறது. சில பேருக்கு சில விஷயங்களை மாற்ற முடியாது. 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன? வரங்கேடு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஒரு வரம் கொடுத்து தான் சிக்கின்றவர். ஆனால் இப்போவும் அந்த தன்மையை மாற்ற முடியல. இப்போ ராமர்கிட்ட என்ன சொல்கிறார்? ஏதாவது 2 வரங்கேடு நான் கொடுக்குறேங்கிறார். ஏதாவது 2 வரங்கேடு. அந்த இடத்துல ராமர் 2 வரங்களை கேட்கிறார். என்ன கேட்டிருக்கணும் சாதாரணமாக ஒருத்தர்? இவ்வளவு நாள் நான் ஆட்சி நடத்த முடியலப்பா, நான் இனிமேலாவது சரியாக ஆட்சி நடத்த வேண்டும், நான் நாட்டுக்கு திரும்பி போய் ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தா ஆவரேஜ். இப்போ ராமர் கேட்குறார், அப்பா நீங்கள் இறந்து போகக்கூடிய தருணத்தில் ஒரு தெய்வத்தை உங்கள் மனைவி இல்லைன்னு துறந்தீர்களே, நினைவிருக்கா? என்ன வார்த்தை போடுறார் பாருங்கள். தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருதி. அப்பா அன்னைக்கு அந்த தெய்வத்தை, கைகேகிய சாதாரணமாக சொல்லலை. கைகேகி யார் தெரியுமா? எனக்கு தெய்வம். அந்த தெய்வத்தை உங்கள் மனைவி இல்லைன்னு துறந்து விட்டீர்கள். அவளுடைய மகனாக இருக்கிற பரதனை உங்கள் மகன் இல்லைன்னு சொல்லிட்டீர்கள். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமாப்பா? எனக்கு என்ன 2 வரம் வேணும் தெரியுமா? இந்த 2 பேரையும் மறுபடியும் எனக்கு தாயும் தம்பியும் ஆக்குங்கள். தாயும் தம்பியும் ஆக்குங்கள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மனைவியும் பிள்ளையும்னு ஒத்துண்டாத்தான் எனக்கு அவர்கள் தாயும் தம்பியும் ஆவார்கள். தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருதி. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வந்து அந்த சேஞ்சை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ பரதனை பார்க்கும்போது நமக்கு பெரிய வியப்பு. எப்பேற்பட்ட பரதன்! ராமனுக்கு நிகராக நிற்கக்கூடிய பரதன், ராமனுக்கு நிகராக நிற்கக்கூடிய பரதன். அதை இன்னொரு இடத்துலையும் காட்டுறார். அதுவும் கம்பர் வால்மீகிலேருந்து பண்ண ஒரு சின்ன டீவியேஷன் தான். டீவியேஷன் சொல்றதை விட ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். ராமரை மறுபடியும் அழைச்சின்னு வரணும், காட்டுக்கு போயிட்ட ராமரை மறுபடியும் அழைச்சின்னு வரணும் அப்படின்னு பரதன் நினைக்கிறான். வால்மீகிலையும் இதுதான், கம்பர்லையும் இதுதான்.
வசிஷ்டர்கிட்ட சொல்லுவான், நான் போய் அண்ணாவை மறுபடியும் அழைச்சின்னு வரப்போகிறேன். சத்ருகணனும் புறப்படுவான், எல்லாரும் புறப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை. எல்லாரும் புறப்பட்டு வருவார்கள். இப்போ இங்கே என்ன ஆகும், கங்கை கரையில் ராமர், லக்ஷ்மணன், சீதை அங்கே தங்கி இருப்பார்கள். குகன் இவர்களை கங்கையினுடைய தெற்கு கரைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். படகுல வைத்து அழைத்து கொண்டு போவான். கங்கையினுடைய தெற்கு கரையில் கொண்டு போய் அவர்களை விட்டு அவர்கள் ஸ்ருங்கிபேரத்திற்கு போகிறார்கள். அவர்களை தெற்கு கரையில் விட்டுட்டு குகன் திரும்பி வருவான். கங்கையினுடைய வடகரைக்கு குகன் திரும்பி வருகிறான். அப்படி திரும்பி வரும்போது வந்து வடகரையில் இறங்கின உடனே அவன் கண்ணில் ஒரு பெரிய புழுதி படலம் படும். அட் அ டிஸ்டன்ஸ் பெருசாக ஒரு புழுதி படலம் தெரிகிறதுன்னு சொன்னால் ஏதோ நிறைய பேர் நடந்து வருகிறார்கள் காட்டு பகுதியில். அப்படியே கொஞ்ச நாள் உத்து பார்ப்பான். உத்து பார்த்தா கொடி தெரியும். அது அயோத்தியின் கொடிங்கிறத அவனால் கொஞ்சம் டெசிஃபர் பண்ண முடிகிறது. அப்புறம் அப்படியே பார்க்கறச்சு இவ்வளோ புழுதி படலம் வருதே. சாதாரணமாக 2-3 பேர் நடந்தால் இவ்வளோ புழுதி படலம்லாம் வராது. அப்போ பெரிய சைன்யம் ஏதோ வருகிறது. அப்படியே பார்த்தா கொஞ்சம் யானை வருது. யானை சைஸ் பெருசாக இல்லையா, யானை வருது லேசாக தெரியும். அப்புறம் குதிரைப்படை தெரியும், கொடிகள் எல்லாம் தெரியும். அவன் என்ன தீர்மானம் பண்ணுவான், ஓஹோ பெரிய சைன்யம் வருகிறது, அப்படியானால் ராமரை காட்டிலேயும் விடாமல் விரட்டுவதற்கு பரதனும் சத்ருகணனும் வந்து விட்டார்கள். தன்னுடைய ஆட்களை கூப்பிடுவான். மரத்து மேலே ஏறி பாரும்மா. ஹைட்டில் பார்த்தா தானே தெரியும். மரத்து மேலே ஏறி பார்த்தா அவர்கள் சொல்லுவார்கள், ஆமாம் அங்கே யானைகள் வருகின்றன, குதிரைகள் வருகின்றன, தேர்கள் வருகின்றன. அப்படின்னா ரத கஜ துரக பதாதி சைன்யம் வருகிறது, ஆர்மி வருகிறது, எல்லோரும் வருகிறார்கள். இவன் தீர்மானத்துக்கே வந்துடுவான். என்ன தீர்மானம் இவனுக்குன்னா, பரதன் ராமனிடத்தில் சண்டை போட்டு காட்டிலேயும் விரட்டுவதற்காக வந்துவிட்டான். கம்பர்லேயும் இதே காட்சி தான், இதே மாதிரி தான். சைன்யம் தெரியும், அங்கே புழுதி படலம் தெரியும். குகன் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு இருக்கிறச்சே யானைகள் வருவது தெரியும், குதிரைகள் வருவது தெரியும். அப்படியே குகனுக்கு ரத்தம் கொதிக்கும். கொஞ்ச நாடி முன்னால என்ன தன்னுடைய சகோதரன்னு சொல்லிட்டு போன அந்த ராமனை விரட்டி கொண்டு பரதன் வந்துட்டானா? காட்டுக்கு போனதுக்கப்புறம், காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட விரட்டி கொண்டு வந்து விட்டானா? நான் என்ன பண்ணுறேன் பாரு இந்த பரதனை. என்ன நினைச்சான்? நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன், என்னை மீறி பரதனால் அந்த பக்கம் போயிட முடியுமா? என்னை தாண்டி போயிட முடியுமா? வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாடும். என்ன நினைச்சான்? யானைப்படையை கொண்டு வந்துட்டா யானையை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சானா? ஏன்னா இவங்கிட்ட யானைப்படெல்லாம் கிடையாது. இவன் ஏதோ கங்கை கரையில் ஸ்ருங்கிபேரத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். இவங்கிட்ட பெரிய அந்த ஆர்கனைஸ்டு ஆர்மிலாம் கிடையாது. ஆனால் மனசில் உறுதி இருக்குது. அந்த உறுதியில் சொல்லுவான், என்ன நினச்சின்னு வந்திருக்கான் இந்த பரதன். ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ. இங்கே இவ்வளோ பெரிய கங்கை இருக்கே, இந்த கங்கையை தாண்டி அவனால் போயிட முடியுமா? கங்கையை தாண்டதுங்கிறது சுலபம் இல்லை. கங்கையை தாண்டி அவனால் போயிட முடியுமா? என் உதவி இல்லாமல் போக முடியாது. இந்த ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவார். வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாடும். தோழமை வேடன், நான் இங்கே இருக்கேனே, இந்த ஏழமை வேடன் என்கிட்ட இப்போ தோழமைன்னு சொல்லிட்டு போனானே, இந்த ஏழமை வேடன் நான் இல்லைன்னு நினச்சிட்டான்னா எப்படி நான் அந்த பக்கம் போவான்னு பார்த்துடுறேன்னு கொதிச்சுன்னு நிற்பான். அப்படி கொதிச்சுன்னு நிற்கிற குகன் பார்த்துட்டே இருக்கான். கிட்ட வரட்டும், அந்த படை கிட்ட வரட்டும், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கானா இல்லையா? பார்த்துட்டே இருக்கிறவன் திடீர்னு கண்களில் கண்ணீர் பொங்க கைகளை கூப்பிக்கொண்டு நிற்பான். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். வால்மீகிலையும் இந்த காட்சி இப்படித்தான் இருக்குது. ஆனால் அங்கே கைகளை கூப்பிக்கொண்டு குகன் நிற்க மாட்டான், மாற மாட்டான். கோபப்பட்ட குகனாவே நிற்பான். என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னா, ரதகஜ துரகபதாதி வருது. பரதன் ராமனை அழைத்து கொண்டு வர வேண்டுங்கிற ஆசையில் எல்லோரையும் அழைத்து கொண்டு வருகிறான். தேரையும் எடுத்துன்னு வரான். எதுக்கு தேர்னா, திரும்பி அழைச்சின்னு போகிறச்சே ராமனை அப்படி தேரில் உட்கார வச்சு பெரிய பவனியாக அழைத்து கொண்டு போக வேண்டும்னு அவன் மனசில் ஆசை. அது தப்பில்லை. ஆனால் அவன் வந்திருக்கக்கூடிய உடை எப்படின்னா, பரதனும் சத்ருகணனும் இளவரசர்களாகவே வருவார்கள். அந்த இளவரச உடையிலேயே வருகிறார்கள். இது வால்மீகி. இப்போ கம்பர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டார்.
பார்த்துட்டே இருக்கானா இல்லையா குகன். கிட்ட வர வரதான் நடுவில் வரக்கூடியவர்களுடைய உருவம் தெளிவாக தெரிகிறது. தள்ளி இருக்கிறச்சே தெளிவு இல்லை, ஏதோ உருவம் தெரிகிறது. கிட்டக்க வர வர பார்க்குறான். பார்த்த உடனே அப்படியே அவனுக்கு அழுகை வருகிறது. இங்கே வரது யாரு? நம்பியை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியை ஒக்கின்றான். அந்த பக்கம் நான் கொண்டு போய் விட்டேனே, அந்த ராமனை மாதிரியே இருக்கே இங்கே இருக்கிறவனை பார்த்தா. அந்த ராமனுக்கு பக்கத்தில் ஒரு தம்பி இருந்தானே, அவனை மாதிரியே இருக்கே இங்கே இருக்கிற இன்னொருத்தனை பார்த்தா. இவர்கள் உருவத்தில் மாத்திரம் இல்லை, உடையிலேயும் அப்படியே இருக்கிறார்களேன்னு பார்க்குறான். என்ன அங்கே ஒரு சின்ன சேஞ்சுன்னா, ராமனை திரும்ப அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று வரக்கூடிய பரதனும் சத்ருக்னனும் தாங்களும் மரவுரி அணிந்து வருகிறார்கள். பரதன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான், அண்ணாவை போய் திரும்பி கூப்பிடுவோம், அண்ணா வரணும், அண்ணாவும் லக்ஷ்மணனும் திரும்பி வரணும். ஆனால் அண்ணா ப்ராபப்ளி வில் ரெய்ஸ் அன் அப்ஜெக்ஷன். அம்மா வரம் வாங்கியிருக்காளே, அந்த வரத்துக்கு ஏற்ப யாராவது காட்டுக்கு போகணுமேன்னு அண்ணா சொன்னால், நானும் சத்ருகணனும் காட்டில் இருந்துடுறோம், அண்ணாவும் லக்ஷ்மணனும் நாட்டுக்கு திரும்பட்டும். அதுக்காக அவன் முதல்ல என்ன பண்ணுறான், தான் மரவுரியை அணிந்து கொண்டு, என்னுடைய சகோதரன் எந்த மரவுரியை அணிந்திருக்கிறானோ அதே மரவுரியை நானும் அணிந்து கொண்டு வருகிறேன்னு தானும் மரவுரியை அணிந்து கொண்டு வரானே, அதை பார்த்த குகன் கதற ஆரம்பிச்சிடும். இப்படி வரும்போதே மரவுரி அணிந்து கொண்டு வரக்கூடிய பரதன்னா, இந்த பரதன் எவ்வளவு உயர்ந்தவன். அதனால தான் சொல்வான், அப்பா 1000 ராமர்கள் உனக்கு அருகாவரோ. 1000 ராமர்களை கொண்டு வந்து உன் பக்கத்தில் நிறுத்தினா கூட, பரதா நீ 1000 ராமர்களை விட உயர்ந்தவனாக மாறிவிட்டாய். எப்போ உன்னை அந்த ஆணை கட்டுப்படுத்தாதோ, ஆனால் அந்த ஆணையை உனக்காக ஏற்றுக்கொண்டு நீ வந்து விட்டாய்னு சொன்னா, நீ அந்த ராமனை விடக்கூட உயர்ந்து விட்டாய் என்று எண்ணக்கூடியவராக அந்த குகன் மாறிப்போகிறான். ஒரு சின்ன மாற்றம் தான், உடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றம். ஆனால் பரதன் எப்பேற்பட்டவன், எவ்வளவு உயர்ந்தவன் என்பதாக நமக்கு அந்த பரதனை மாற்றுகிறார் கம்பர். இதனுடைய கண்டினியூவேஷன் எங்க வருகிறதுன்னா கடைசியில் வருகிறது. 14 வருஷம் முடிஞ்சு போயாச்சு. 14 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கணும், என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். பாதுகையை வாங்கிட்டு போகிறச்சே பரதன் என்ன சொல்லிட்டு போகிறான், அண்ணா 14 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் நீ வந்துடணும், நீ வரலேன்னு வச்சுக்கோ நான் நெருப்பில் இறங்கிடுவேன் சொல்லிட்டு போயிட்டான். இவர்கள் இந்த பக்கம் காட்டுக்கு போனார்கள். பல விஷயங்கள் நடந்தன, பல சங்கதிகள் நடந்தன. சீதை சிறை மீட்கப்பட்டாள். அங்கேருந்து புறப்படணும், ஏன்னா அங்கேருந்து புறப்படும் போதே கிட்டத்தட்ட 14 வருஷம் முடியறது. அதனால தான் புஷ்பக விமானத்தில் புறப்படுறார் ராமர். ராவணன் கிட்ட இருந்த புஷ்பக விமானம், அதில் ராமர் ஏறிக்கிறார், சீதையும் ஏறிக்கிறார், விபீஷ்ணன் எல்லாரும் ஏறிக்கிறார்கள். எத்தனை பேர் ஏறினாலும் அத்தனை பேருக்கு இடம் கொடுக்கக்கூடிய புஷ்பக விமானம். ஏறிக்கொண்டு வரும்போது ஒன்றொன்னா காமிச்சுட்டே வர்றார். அதோ பாரு, அங்கே ஒரு பாலம் தெரிகிறதா பாரு, அதுக்கு தான் நடசேதுன்னு பேர். உன்னை சிறை மீட்கிறதுக்காக, ராவணன்கிட்ட சண்டை போடுறதுக்காக நான் கடல் மேலே இந்த பாலத்தை கட்டினேன், நடசேத்துவை காட்டினார். அப்படி ஒன்றொன்னா காமிச்சுட்டே வரார். இதோ பாரு, இதுதான் கிஷ்கிந்தை, இதோ பாரு இந்த இடத்துல தான் சுக்ரீவனோடு நான் நட்பு கொண்டேன் அப்படின்னு அந்த மலை பிரதேசத்தை, ருஷ்யமுக பர்வதத்தை காட்டுறார். அவ சொல்கிறா, இந்த கிஷ்கிந்தையில் போய் கொஞ்சம் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய வானர பெண்களையும் இந்த புஷ்பக விமானத்தில் சேர்த்து அழைச்சின்னு போகலாமான்னு கேட்குறான். அவன் மனசில் என்ன எண்ணம்னா, இந்த வானரங்கள்னா எனக்காக வந்து சண்டை போட்டுது, வானர ஆண்கள் எனக்காக வந்து சண்டை போட்டிருக்கணும்னு சொன்னால், அந்த ஆண்களை போர்க்களத்துக்கு அனுப்பிய வானர பெண்கள் நன்றிக்கு உரியவர்கள், அதனால் அவர்களை நான் பார்க்க வேண்டும், அவர்களையும் நாம் அயோத்திக்கு அழைச்சின்னு போனோன்றா. சரி, நாங்கள் விமானம் இறங்குகிறது, வானர பெண்களை எல்லாம் அழைத்து கொண்டு வான்னு சுக்ரீவன் வழியாக ஆணை போக வானர பெண்கள்லாம் வந்து ஏறி மறுபடியும் அந்த விமானம் புறப்படுகிறது. வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் காட்டிக்கொண்டே வருகிறார். அதோ பார், கோதாவரி பார், இந்த கோதாவரி கரையிலே தானே ராவணன் அவளை தூக்கி கொண்டு போனான். அவள் பார்க்குறா, ஏன்னா போகும்போது அழுதுண்டே போனான். மாதா அணையாய் கோதாவரியே, என்னுடைய துயரத்தை சொல்ல மாட்டாயான்னு அழுதுண்டே போனா. அந்த கோதாவரியை பார்க்குறா.
இப்படி ஒன்றொன்னா பார்த்து கொண்டே வருகிறார்கள். பாரத்வாஜருடைய ஆசிரமம் வருகிறது. அங்கே புஷ்பக விமானம் இறங்குகிறது. பாரத்வாஜ ஆசிரமத்தில் சொல்லிட்டு போயிருக்கார் போகிறச்சே, நான் திரும்பி வரச்சே வரேன்னு சொல்லியிருக்கார். அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக பாரத்வாஜ ஆசிரமத்தில் அந்த விமானம் இறங்குகிறது. பாரத்வாஜரை நமஸ்காரம் பண்ணுறார். பாரத்வாஜர் வான்னு சொல்லி இவரை வரவேற்று, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வழியாக நீ போகிறச்சே உன்னை மரவுரியோடு பார்த்தேன், அப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இப்போவும் புழுதி படிந்த உடலோடு வந்திருக்க, ஆனால் இப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த ராட்சசனை அடித்து விட்டு வந்திருக்கிறாய் என்பதனால் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி பாரத்வாஜர் பேசி கொண்டிருக்கார். அப்போ பாரத்வாஜர்கிட்ட ராமர் ஒரு கேள்வி கேட்குறார். வால்மீகியில் வரக்கூடிய காட்சி. மகரிஷியே, அயோத்தியில் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாமார்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்னு தெரியுமா? பரதன் நன்றாக இருக்கானான்னு தெரியுமா உங்களுக்கு? அயோத்தியை பற்றி ஏதாவது செய்தி கிடைச்சுதா? அப்போ பாரத்வாஜர் சொல்கிறார், அப்பா எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், உன்னுடைய நகரம் குஷலமாக இருக்கிறது, க்ஷேமமாக இருக்கிறது. பரதன் ஜட்டில மூர்த்தியாக நீ எப்போ திரும்பி வருவேன்னு காத்துன்ருக்கான். ஜட்டாபாரம் தாங்கியவனாகனா என்ன அர்த்தம்? அவனும் தவம் செய்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். ஜட்டாபாரம் தாங்கியவனாக நந்தி கிராமத்தில் அவன் நீ எப்போ திரும்பி வருவேன்னு உன்னை எதிர்பார்த்து காத்துருக்கான். மற்றபடி உன்னுடைய நகரம் நன்றாக இருக்கிறது, தாய்மார்கள் நன்றாக இருக்கிறார்கள்னு விஷயத்தை சொல்கிறார். அப்படியான்னு கேட்டுண்டு புறப்படுறார். அங்கேருந்து புறப்படுறார் ராமர். இன்னும் கொஞ்சம் தூரம் இவர்கள் பயணப்பட வேண்டும். அப்படி பயணத்தை தொடங்கும்போது ஆஞ்சநேயரை கூப்பிட்டார். ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, நீ எனக்கு முன்னால் அயோத்திக்கு போ, அயோத்திக்கு போய் நாங்கள் வந்துட்டே இருக்கோங்கிற விஷயத்தை சொல்லு, பரதன்கிட்ட இன்னொன்னையும் சொல்லு, இந்த 14 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு உனக்கு தெரியும், என்னெல்லாம் நடந்ததுங்கிறத போய் சொல்லு. ராவணன் சீதையை தூக்கின் போனாங்கிறதையும், அந்த ராவணன் மேலே வானர சைன்யத்தோடு நான் சேர்ந்து படையெடுத்து போனேன் என்பதையும், அந்த ராவணனை அழித்து விட்டோம் என்பதையும், சீதை சிறை மீட்கப்பட்டாள் என்பதையும், இப்போது நாம் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் போய் அந்த பரதனிடத்தில் சொல். பரதனுக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ அயோத்திக்கு போகணும், உனக்கு வழி தெரியாது அயோத்திக்கு போகிறதுக்கு, கவலைப்படாத, போகிற வழியில் கங்கை தெரியும், நீ கங்கையில் இறங்கு. கங்கை பகுதியில் இறங்கினேன்னா குஹன் காத்துருப்பான். குஹன்கிட்ட நாங்கள் பத்திரமாக இருக்கிறோங்கிற விஷயத்தை சொல்லிட்டு குஹன்கிட்ட வழிகேடு, அவன் அயோத்திக்கு வழி சொல்லுவான். குஹன் உனக்கு பரதனை பற்றிய விருத்தாந்தங்களையும் சொல்லுவான். பரதன் சித்திரகூடத்துக்கு வந்தது, சித்திரகூடத்தில் வந்து பாதுகையை பெற்றுக்கொண்டு போனது, இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் யார் சொல்லுவார்கள்னா குஹன் சொல்லுவான். குஹன் உனக்கு வழிகாட்டுவான். அந்த வழியை கேட்டுக்கொண்டு நீ போய் பரதனை சந்தித்து இதையெல்லாம் பரதனிடத்தில் சொல். இவ்வளவு சொல்லிட்டாரா இல்லையா? இதையெல்லாம் ராமர் சொன்னார்னு கேட்கறச்சே நம்ம மனசுல என்ன தோன்றது? தம்பியினிடத்தில் தான் வருகிற செய்தியை சொல்லச் சொன்னார் அப்படிங்கிறது தெரிகிறதா இல்லையா? பரதனை பற்றிய விருத்தாந்தங்களை யார் சொல்லுவார்கள்? குஹன் சொல்லுவான். அப்போ பரதனுக்கும் குஹனுக்கும் என்ன இடம் மனசில் கொடுத்திருந்தார்னு நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது. இதையெல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்கள். நீ பரதன்கிட்ட பேசுறச்சே பரதனுடைய முகக்குறிப்பு எப்படி இருக்குன்னு பாரு. என்னை பற்றியும் என்னுடைய வெற்றிகளை பற்றியும் சொல்லும்போது அவனுடைய முகம் மாறுகிறதா என்று பார். யாராயிருந்தாலும் பணமும் சொத்தும் வந்துடுத்துன்னா மனசு மாறி போயிடும். ராமர் சொல்றார், யாரா இருந்தாலும் பணமும் சொத்தும் வந்துடுத்துன்னா, அதோட நிறுத்தல, அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேற சொன்னார். பித்ரு பைத்தாமகர், இவர்கள் வழியாக வரக்கூடிய சொத்து இருக்கே, ராஜ்யம் இருக்கே, அந்த ராஜ்யம் யாரத்தான் அப்படி தடுமாற வைக்காது. வழி வழியாக தனக்கு வரக்கூடிய ராஜ்யம் ஒருத்தருக்கு கிடைச்சிடுத்துன்னா, எனக்கு இது சொத்து, திஸ் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற நினைப்பில் அவருடைய மனம் அப்படி ஒரு சுத்தாதான் என்ன ந ஆவர்த்தனம். அது என்ன சுத்தாமல் போயிடுமா என்ன? மனசு திரும்பி போயிடாதா? மனசு
தடுமாறி போயிடாதா? அதனால பரதன் எப்படி மனசுல இருக்காங்கிறத அவனுடைய முகக்குறிப்பை வைத்து தெரிந்து கொள். ஒருவேளை அந்த ராஜ்யத்தின் மீது பரதனுக்கு ஆசை இருக்கும், ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று அவன் நினைத்தால் அவனுக்கு அந்த ராஜ்யத்தை விட்டு கொடுத்து விட்டு நான் காட்டிலேயே இருந்து விடுகிறேன். வால்மீகி காட்டுற ராமர் உயர்ந்தவராக தெரிகிறார். பரதனுக்கு ஆசை கொஞ்சம் இருக்கும்னு சொன்னா கூட பரதன்கிட்டயே ராஜ்யம் இருக்கட்டும், எனக்கு ராஜ்யம் வேண்டாம்னு சொல்ற ராமர் தான். பரதனை பற்றி அன்பு வைத்திருக்கக்கூடிய ராமர் தான். இருந்தாலும் பரதன் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குமோன்னு ராமர் நினைச்சிட்டாருங்கிறது ஒரு சின்ன வருத்தத்தை தருகிறதா இல்லையா? பரதன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குமா, அப்படி இருக்கும்னு ராமர் சந்தேகப்பட்டுட்டாரே, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் ராமாயணத்தை அனுபவிக்க கூடியவர்களுக்கெல்லாம் வருமா இல்லையா? இப்ப கம்பர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த காட்சியை அப்படியே மாத்தி டீட்டெயில்டா இழுத்தார் கதைய. புஷ்பக விமானம் அங்கேருந்து புறப்படுறது, இதேதான், இதே சீக்வன்ஸ். புஷ்பக விமானத்தில் வரும்போது எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள், வந்து சேர்கிறார்கள், இதெல்லாம். ஆனால் என்ன பண்ணினார்னா, ராமர் ஆஞ்சநேயரை அனுப்பினார். ஆஞ்சநேயர் இங்கே புறப்பட்டு வரத்துக்குள்ள இங்கே என்ன நடந்ததுங்கிறத காட்டினார். அயோத்தியினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற நந்தி கிராமம். காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சுன்னா காட்டுக்கு போகக்கூடியவர்கள் நகரத்துக்குள்ளே வரக்கூடாது. அந்த காட்டுக்கு எத்தனை வருஷம் போகணும்னு சொல்லியிருக்கோ அப்போ நகரத்துக்குள்ளே வரக்கூடாது. 14 வருஷம் ராமர் நகரத்துக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் கைகேயி போட்ட ஆணை. ராமர் நகரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் ராமருக்கு என்ன கதியோ அதை தனக்கும் தன்மீதே போட்டுக்கொள்ளக்கூடிய பரதன் தானும் அயோத்தி நகரத்துக்குள்ளே போகலை. இட் வாஸ் அ செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் இம்போஸ்ட். எப்போ எங்கள் அண்ணா நகரத்துக்குள்ளே போகக்கூடாதோ நானும் நகரத்துக்குள்ளே போக மாட்டேன். அதனால் 14 வருஷம் நந்தி கிராமத்திலேயே உட்கார்ந்தான். நந்தி கிராமம்ங்கிறது காட்டினுடைய எல்லையில், அந்த நாடு முடிவடையக்கூடிய நிலையில், நாடும் காடும் சந்திக்கக்கூடிய எல்லையில் இருக்கிற பகுதி. 14 வருஷம் அவன் நந்தி கிராமத்தில் உட்கார்ந்த உடனே பக்கத்திலேயே சத்ருகணனும் உட்காந்துட்டான். இப்போ அங்கே ஆட்சி பீடத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், ராமருடைய பாதுகை தான் ஆட்சி பீடத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தது நகரத்துக்குள்ள. ராஜமாதாக்கள் நகரத்தில் இருந்தார்கள். ஆனால் பரதனும் சத்ருகணனும் நந்தி கிராமத்தில் இருந்தார்கள். பரதன் கணக்கு போட்டான். அவன் கணக்குப்படி 14 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14 வருஷம் முடிஞ்செடுத்துன்னு அவன் கால்குலேட் பண்ணான். கால்குலேட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த சில பேரை கேட்டான், 14 வருஷம் முடிஞ்சுடுதா இல்லையான்னா. அவர்களும் ஆமான்னார்கள். அப்படின்னா அண்ணா வரல, ஒருவேளை என் மீது கோபப்பட்டு கொண்டு அண்ணா வர வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டார் போலும், காட்டிலேயே தங்கி விடுவார் போலும். எப்படியா இருந்தாலும் அண்ணா வரல. வருத்தமா கோபமா என்ன காரணம்னு தெரியல, அண்ணா வரல. அண்ணா வரலன்னு சொன்னா நான் மாத்திரம் என்னத்துக்கு உசுரோடு இருக்கணும்? தம்பியை கூப்பிட்டான், சத்ருகணனை கூப்பிட்டான். இந்த பாருப்பா சத்ருகணா, அண்ணா வரக்கானோ, அதனால நெருப்பு மூட்டுகிறேன், இந்த நெருப்பில் நான் இறங்குகிறேன், நீ என்ன பண்ணு, ராஜ்யத்தை பத்திரமா பார்த்துக்கோ, நீ நாட்டை ஆளுன்னா. ராமாயணத்தில் வாயே பேசாத ஒரு பிள்ளை உண்டுன்னா அது சத்ருகணன் தான். இது வரைக்கும் அவன் பேசவே இல்லை, எங்கேயுமே அவன் பேசினதில்லை. பரதன் என்ன பண்ணுறானோ பின்னாலேயே போவான், பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுவான். ஒரு வார்த்தை அவன் யாரையும் எதிர்த்தும் பேசலை, கோபித்தும் பேசலை. கம்பருக்கு என்ன தோணி இருக்கணும்னா, ஒருத்தர்கிட்டையுமே பேசாத இந்த பிள்ளைய ஒரு தடவையாவது வாயை திறந்து பேச வைக்கணுமா இல்லையா? இப்போ பரதன் சத்ருகணனை கூப்பிட்டு நீ நாட்டை எடுத்துக்கொள்னு சொன்ன உடனே ஒரே ஒரு தடவை பேசினான். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஒரு பேச்சுடையான்னு அவனை பற்றி எழுதினார். ராமாயணத்திலேயே ஒரே ஒரு பேச்சு உடையவன், ஒரு பேச்சுடையான். அவன் சொன்னான், ஒரே ஒரு பாட்டு தான் அவனை பற்றி, ரொம்ப நல்ல ராஜ்யம்பா இதுன்னா சத்ருகணன். காணாள நிலமகளை கைவிட்டு போனானும் ஒருவன், அவன் பின்பு போனானும் ஒரு தம்பி. 4 பிள்ளைகள் எங்கள் அப்பாவுக்கு.
ஒருத்தன் என்ன பண்ணா, ராஜ்யத்தை விட்டுட்டு நான் கானகத்தை ஆளுகிறேன்னு சொல்லி அந்த வனலட்சுமியை ஆளுவதற்காக அவன் போயிட்டான். கானாள நிலமகளை கைவிட்டு போனான். அவன் போன உடனே அவன் பின்னாலேயே ஒரு தம்பி போயிட்டான். இப்போ 2 பேர் போயாச்சு. மிச்சம் இருக்கிற 2 பேர்ல என்னாச்சுன்னா, அவன் திரும்பி வரும் அவதி இல்லைன்னு நினைச்சு இங்கே நான் நெருப்பில் விழுகிறேன்னு ஒரு தம்பி. நீங்க 3 பேரும் இப்படி இருப்பீர்கள், ஒருத்தருக்காக ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பீர்கள். நான் மாத்திரம் இந்த நாட்டை ஆளணுமா? யானோ இவ்வரசு ஆழ்வன். நான் மாத்திரம் கிடைச்சேன்னா, ஒருத்தன் ஒரு ஏமாளி நான் மாத்திரம் கிடைச்சேன்னா, நீங்கள் 3 பேரும் விட்டு கொடுப்பீர்கள், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீங்கள் 3 பேரும் தியாகிகளாக இருப்பீர்கள். நான் மாத்திரம் இந்த ராஜ்யத்தை ஆளுவேன்னா நான் மாட்டேன்னா. அவன் பேசின ஒரே வார்த்தை அதுதான், ஒரே ஒரு விஷயம், நான் இந்த ராஜ்யத்தை ஆளமாட்டேன். சத்ருகணன் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே பரதன் நெருப்பு மூட்டிட்டான். பரதன் நெருப்பில் இறங்க போறாங்கிற செய்தி கோசலைக்கு போச்சு. அவ ஓடி வந்தா, கண்ணீரோட கதறினா, அப்பா இந்த மாதிரி பண்ணிடாத, நெருப்பில் இறங்காத. வலம் வந்துன்னு இருக்கான், அக்னியை வலம் வருகிறான் பரதன். அப்போ வந்து நின்னா, இந்த மாதிரி பண்ணாதப்பா, நீ எவ்வளோ உயர்ந்தவன் எனக்கு தெரியும்பா சொல்றா. எண்ணில் கோடி ராமர்கள் உனக்கு எதிராக நிற்க முடியாதுன்னா. பரதனுடைய உயர்வு முதல்ல ராஜ்யம் பரதனுக்குன்னு சொன்ன சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் பரதன் திரும்பி வரானே, தாத்தா வீட்டிலேருந்து திரும்பி வந்து கோசலையை சந்திக்கிறானா இல்லையா? அப்போ நீ ராமனை விட உயர்ந்தவன்னு சொன்னா கோசலை. குகன் பார்க்கறச்சே குகன் என்ன சொன்னான்? பரதனை பார்த்த உடனே, மரவுரி கட்டி கொண்டிருக்கக்கூடிய பரதனை பார்த்த உடனே குகன் சொன்னான், 1000 ராமர்கள் உனக்கு அருகாவரோன்னா. இப்ப பரதன் எவ்வளவு வசந்து போயிட்டான்னா, கோடி ராமர்கள் கூட உனக்கு எதிராக நிற்க முடியாதுப்பான்னு கோசலையே சொன்னான். நீ அவ்வளவு உயர்ந்தவன் எனக்கு தெரியும், உன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய நீ ராமனை காட்டிலும் உயர்ந்தவன்னு கோசலை கதறினா. வேண்டாம்ப்பா, நெருப்பில் இறங்காதேன்னா. கேட்கல பரதன். நான் நெருப்பில் இறங்கியே தீருவேன்னா.